கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீடிய நேற்று நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 119 சங்கீதம், அதில் 71 சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். தாவீது சொல்கிறார். ஒருவேளை இந்த 119 சங்கீதம் சில பேர் தாவீதின் சங்கீதம் என்று சொல்கிறார்கள், சில பேர் எஸ்ரா எழுதின சங்கீதம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த வசனம் சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை நம்மளுக்கு நான் வாழ்க்கையில் உபத்திரம் வந்தபோது நம்ம என்ன செஞ்சிடும், சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்த உடனே நமக்குள்ளே என்ன வந்துடுது, ஒரு சோர்வு. நிறைய பேர் அதுக்கப்புறம் ஜெபிப்பதை விட்டு விடுவாங்க, ஆலயத்துக்கு போவதை விட்டு விடுவாங்க, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுவாங்க. எனக்கு நான் எவ்வளவாய் பக்தியாக இருந்தேன், எவ்வளவாய் நான் ஆலயத்திற்கெல்லாம் நான் சென்றேன், எவ்வளவு காணிக்க சொன்னேன், எனக்கு இந்த உபத்திரம் வந்து விட்டதே என்று சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி போகிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறான். அவளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளை, நீங்கள் யாராவது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி இருக்கிறீர்களோ, உங்களுக்கு தான் இந்த வேத வசனம் இன்றைக்கு கடந்து வருகிறது. வேதம் சொல்கிறது, அதனால நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். பாருங்க, தாவீது அதுல ஒரு சொல்றாரு, நான் உபத்திரம் வந்ததுனால தான் உங்களுடைய பிரமாணங்கள், உங்களுடைய கட்டளைகள், நீங்க கொடுக்கிற கற்பனைகள் எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொள்கிறேன். எப்பொழுதுமே வாழ்க்கையில ஒரு காரியம் நான் விரும்பாத ஒரு காரியமா இருக்கலாம், ஒரு கஷ்டம் வந்தாலும் நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா, மற்றவங்க மேலே பழி செலுத்திடுவாங்க. எளிதான சொல்லிடுவாங்கன்னா, யாரையாவது ஒருவரை சுட்டி காட்டி, இவங்க எங்களுக்கு பிள்ளி சுனியை வச்சுட்டாங்க, இவங்க எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இவங்க தான் ஏதோ செய்து விட்டார்கள் என்று சொல்லி மற்றவர்கள் மேலே பழி செலுத்துகிறவர்களை பார்க்குறோம். ஆனால் எப்போவுமே ஒன்று செய்யணும், என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேனா, கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி முதலாவது நம்ம ஆராய்ந்து பார்க்க நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், அதனால் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சில குணங்கள் நம்ம கூட சில சமயம் கோபம், எரிச்சல் நம்ம விடவே முடியாது. எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணாலும் சில நேரம் அதெல்லாம் விட முடியாது. ஆனால் சில நேரம் சில கர்த்தர் கொடுக்குற சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பாத சில காரியங்கள் நம்ம விட்டு அது அகன்று போவதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த உபத்திரவத்தை நிமித்தம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் வைத்து, எதனால ஏன் அப்படின்னு சொல்லி நம்மளை மற்றவங்களை பார்க்கவே கூடாது, மற்றவங்க மேலே குற்றம் கண்டுபிடிக்கவும் கூடாது. என் வாழ்க்கையில் என்ன குற்றம், தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. தாவீது அழகாய் சொல்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என் சிந்தனையை அறிந்து கொள்ளணும், என் இதயத்தை சோதித்து பாரும் என்று சொல்கிறார். அப்படிதான் நம்முடைய ஜெபம் இருக்கணும். ஏன்ட்ட என்ன குறை, என்னட்ல நான் என்ன தவறு செய்கிறேன், நான் என்ன காரியத்தில் உண்மை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், இதுதான் அவர் சொல்கிறார். இதனாலும் பிரமாணங்களை நான் என்ன செய்கிறேன், கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் அவர் சொல்கிறார், அப்புறம் அதே அதிகாரத்தில் பாருங்க, 67 119 சங்கீதம் 67 சொல்கிறது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதும் உடைய வார்த்தையை என்ன செய்கிறேன், காத்து நடக்கிறேன். பாருங்க, எனக்கு அந்த உபத்திரம் வருவதற்கு போது என் வாழ்க்கையில் நான் எப்படி நடந்தேன், வழி தப்பி நடந்தேன். அதான் நான் சொன்னேன், உபத்திரம் வந்தால் நம்மளை தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அந்த உபத்திரம் வராட்டா நான் ஒரு வழி தப்பி நடந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் சரிப்பட்டுப்படவே இருக்க முடியாது. ஆனால் அந்த உபத்திரம் வந்த பிறகுதான், அதுக்கு முன்பே என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, வழி தவறுன்னு ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் அவர் அழகாய் சொல்கிறார், இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இந்த உபத்திரவத்துக்கு பிறகு நான் எப்படி மாறிட்டேன் தெரியுமா, உங்கள் வார்த்தையை நான் நினைச்சேன் காத்து நடக்கிறேன். அந்த ஆங்கில வேதாகமத்தில் உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேனுக்கு அருமையான ஒரு விளக்கம் ஆம்பிளிஃபைட் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹியரிங் யுவர் வேர்ட், ரிசீவிங் யுவர் வேர்ட், லவ்விங் யுவர் வேர்ட் அண்ட் ஒபேயிங் இட். 4 காரியம். வேதத்தை முதல்ல கேட்கணும். ஹியரிங் யுவர் வேர்ட்னா தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும், கேட்கணும். கேட்காட்டினா அதுபடி நடக்க முடியாது அல்லவா. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு வேலை மற்றவர்கள் பிரசங்கிக்கிறதாக இருக்கலாம், நம்ம வேதத்தை, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார்ல, அந்த சத்தத்தை நம்ம கேட்க பழகணும். அது மட்டும் அதை ரிசீவ் பண்ணிக்கணும். கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னைக்கு இந்த விதைக்கிறவனுடைய ஓமையில் பார்க்குறோம் அல்லவா, 4 விதமான விதைகள் விழுந்த இடத்த பார்க்குறோம். ஒன்று என்ன செய்யுது, வழியருகே எல்லாம் அது பாட்டு மிதிஞ்சு விட்டு எல்லாமே போயிடுது. கற்பார நிலத்தில் விழுந்தால் வேறு உள்ளுக்கு போக முடியல, அதனால் அது விளையலை.
முட்செடி முள்ளுள்ள இடத்துலனா முள் நெருக்கி போடுது. உலக கவலைலாம் லௌகிக கவலை நெருக்கி போடுறதுனால அது பயன் கொடுக்க முடியலை. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் என்ன செய்யுது? பலன் கொடுத்து அது என்ன செய்யுது? பயிர் நிலமாய் மாறி விடுகிறது அல்லவா? அப்போ அதை ரிசீவ் பண்ணணும். நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? பக்குவப்பட்டு இருக்கணும். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்குள்ள தகுதி அந்த அந்த உள்ளம் அதுக்காக பக்குவப்பட்டு இருக்கணும். அப்படி வேதத்தை சும்மா அப்படி வாசிச்சுட்டு போகிறதல்ல, அதை நமக்குள்ளே ரிசீவ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, லவ்விங், அதை ஆசையாய் தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் என்று சொன்னாலே நமக்கு ஒரு பிரியம் இருக்கணும். கடமைக்காக வேதம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, காலையில இல்லாமல் இன்னைக்கு பைபிள் வாசிக்காமல் இருந்துட்டேனே, அப்போ இன்னைக்கு எந்த காரியமும் சரியாக நடக்காது, ஆண்டவர் அதனால் எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவாரு. இந்த கண்ணோட்டத்தோடு நம்ம வேதம் வாசிக்கிறதும் ஒன்று தான், வாசிக்காமல் இருக்கிறதும். அது தொடங்கி வாசித்து முடிக்கிறதுக்குள்ளே என்ன வாசித்தோன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா வாசித்தது நமக்கு நினைவு இருக்காது. ஏதோ அப்படியே நியூஸ் பேப்பரை வாசிக்கிறது மாதிரி நியூஸ் பேப்பரை கூட நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வாசிப்பாங்க, ஒவ்வொரு லைனாகவும் வாசிப்பாங்க. ஆனால் வேதம் என்று வந்து விட்டால் ஏதோ கடமைக்காக ஏதோ வாசிக்கணும், இன்னைக்கு வாசித்தா நீங்கள் நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் வாசிப்பாங்க. அப்படி வேதம் சொல்லவில்லை, அப்படி வாசிப்பதில் பிரயோஜனமும் இல்லை. வேதம் சொல்கிறது, இந்த வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்க வேணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானப்பா. லவ் மீ, அந்த வேர்ட்ஸ் நம்ம என்ன செய்யணும்? லவ் பண்ணணும். அந்த வேத வார்த்தை அவ்வளவு இனிமையாக நமக்கு இருக்கணும். ஒபேயிங், கேட்கறது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை விரும்புவது மட்டுமல்ல, அதன்படி நடக்கணும். அதுதான் அந்த வேத வசனம் என்ன சொல்லுதோ. பொய் சொல்லாது இருப்பாயாக அப்படின்னா பொய் சொல்லாமல் வாங்கணும். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயன்னா மற்றவங்களை குறித்து பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பணத்தை வட்டிக்கு கூடாதுன்னா வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. இப்படி எத்தனை வசனங்கள் நமக்கு வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் சீர்கேடான பேச்சுக்கு விலகிரு, கிளவிகள் பேச்சுக்கு விலகிறது, வம்பும் பரியாசமும் புத்தியினமான பேச்சும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இப்படி அநேக ஆலோசனை. நற்கிரியை செய்ய பழகட்டும், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை அல்லவோ. இப்படி ஒவ்வொரு காரியமும் நம்மகிட்ட போதித்து கொண்டே இருக்கிறது வேத வசனம். அதை கேட்டுட்டு அப்படியே மறந்துடக்கூடாது, ஒபே பண்ணணும். நம்ம இன்னைக்கு வாசிக்கிற வசனத்தில் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறன்னு சொல்லி அதுக்கு ஒபே பண்ண, ஆண்டு மேலே கையை வைத்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். அந்த வசனம் முழுவதும் நன்மை செய்ய பழகட்டுன்னு ஒரு வசனத்தை வாசிக்கின்னு வச்சுக்கிங்க. அதில் கை வைத்து ஆண்டவரே நான் நன்மை செய்ய பழக எனக்கு உதவி செய்யுங்க இந்த வயத வசனத்தின்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே நான் நன்மை செய்ய பழகட்டும், எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னா அது உங்க உள்ளத்துல ஆழமாய் பதிந்து விடும். அப்புறம் அந்த வசனத்தை யாராலும் எடுக்கவே முடியாது. அது சரியான கட்டம் வரும்போது அந்த வசனம் உங்களோடு பேச ஆரம்பிக்கும். இதுதான் ஆண்டோடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதற்கு அப்படியே கீழ்ப்படிவது. அப்போ இப்படி வேத வார்த்தையில நான் காத்து நடக்கிறேன் என்று சொன்னால் அந்த பகுதியில் 4 காரியம் இருக்கிறது. ஹியரிங் இருக்கிறது, ரிசீவிங் இருக்கிறது, லவ்விங் இருக்கிறது, ஒபேயிங் இருக்கிறது. அப்படி நம்ம காத்து நடக்க வேண்டும். அதான் அந்த 119:67 சொல்லுது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன்? காத்து நடக்கிறேன். இந்த வேத வார்த்தையை நான் எப்படி செய்கிறேன்? காத்து நடக்கிறேன். அப்போ உபத்திரவம் வந்தது எனக்கு நல்லது. அதான் சொல்ல, நான் உபத்திரப்பட்டது நல்லது. உபத்திரவத்தினால தான் இன்றைக்கு நான் உங்களுடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன்? காத்து நடக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி இதை கேட்கும்போது நினைக்கிறீங்களோ, ஐயோ எவ்வளோ உபத்திரவத்தில் இருக்கிறேன், எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், என்ன பிரச்சனையில் இருக்கேன்னு நினைக்கிறீர்களோ, கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் இதே வாசனத்தை சொல்லி ஜெபிங்க. நான் உங்களுடைய வேதத்தை காத்து நடப்பேன். நான் அதுக்கு முந்தைய வழி தப்பி நடந்து கொண்டிருந்தேன். இந்த உபத்திரவம் தான் என்ன ஆண்டவருடைய வழி நடத்துகிற ஒரு வழிகாட்டியாய் மாறிவிட்டது என்று சொல்லி அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் அவருடைய பாதையில் உங்களை நடத்துவார். அதே 119 சங்கீதம் 53 வசனத்தில் அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 153 வசனத்தில் சொல்கிறாரு, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உம்முடைய வேதத்தை மறவேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு,
ஆண்டவரே, ஒரு உபத்திரவத்தின் பாதையில் நான் நடந்துச்சுறேன், என்ன நீங்கள் தான் என்ன செய்யணும், விடுவி. அப்போ ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையில் நம்ம கடந்து செல்லும்போது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த உபத்திரவத்திலேருந்து என்ன செய்யுங்க, என்னை விடுவீங்க, ஏன்னா நான் உங்களுடைய அப்பவும் சொல்கிறாரு. அப்பவும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்ன சொல்கிறாரு, பிரமாணங்களை காத்து நடக்கிறேன், உங்களுடைய வேதம் உபத்திரப்படாவட்டும் உங்களுடைய பிரதமான நான் கற்றுக்கொண்டு இருக்க மாட்டேன். இப்பவுமே என்ன சொல்கிறாரு, என்னை விடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒன்றுமே உங்களுடைய வேதத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த உபத்திரவம் எனக்கு இருக்கிறது, இந்த உபத்திரவத்தினால நான் நல்லது தான், இந்த உபத்திரவம் வருவதுக்கு முந்தைய நான் வழி தப்பி நடந்தேன், இப்போவுமே நீங்கள் தான் இந்த உபத்திரவத்திலேருந்து என்ன செய்ய, என்ன விடுவிக்கணும், நான் உங்களுடைய வேதத்தை மட்டும் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த உபத்திரவத்தின் பாதையில் முழுமையாய் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கலாம், சங்கீதங்களின் புஸ்தகம். ஏன் அவர் தான் நம்மளை உபத்திரவத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்று சொன்னால், சங்கீதம் 22 சங்கீதம் 24 வசனம் சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை என்ன செய்ய மாட்டாராம், அற்பமா எண்ணாத தேவன். உபத்திரவப்படுறான்னு செய்ய நம்மளை எதுவும் நினைக்க மாட்டாராம், அற்பமா இருக்க மாட்டாரு, நம்மை அருவருக்கவும் மாட்டாரு. என்ன செய்வாரா, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். யாரெல்லாம் உபத்திரவத்தில் அவரை நோக்கி கூப்பிடுறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய முகத்தை அவர் என்ன செய்ய மாட்டாராம், மறைக்காத தேவன். அது மட்டுமல்ல, அந்த உபத்திரவ காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் கேட்டருளுகிற தேவனாக இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு நாள் நம்ம உபத்திரவத்தின் பாதையில் நம்மை அவர் மறக்கிற தேவன் அல்ல, அதை அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல, அதை அருவருக்கிற தேவன் அல்ல. அவரை நம் நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ உபத்திரம் எவ்வளவோ நல்லது என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாய் நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த வேதத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரவத்தை பவுல் சொல்லுகிறார், இந்த உபத்திரவத்தை நான் எப்படி மேற்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை பாருங்க, 8:35 நீங்க வாசித்தீங்கன்னா, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவளாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருப்போம். உபத்திரவத்திலிருந்து எப்படி நம்ம ஜெயம் எடுக்க முடியும் தெரியுமா? நம்மில் அன்பு கூறுகிற தேவன். அவர் சொல்கிறாரு, உபத்திரம் வரலாம், வியாகுலம் வரலாம், துன்பம் வரலாம், நாசமோசம் வரலாம், இது எல்லாவற்றையும் நம்ம எப்படி நாம் ஜெயிக்க முடியும் என்று சொன்னால், நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், உபத்திரவத்திலிருந்து நம்ம ஜெயத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த சொல்கிறது. ஆனால் அந்த உபத்திரம் வந்ததுனால சில நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறத பார்க்கலாம். இந்த ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5:3 நீங்க பார்த்தீங்கன்னா, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். சில சமயம் நீங்கள் நினைக்கலாம், அதான் வேதம் அழகாய் சொல்லுது, ஆண்டையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கிறது. அப்போ அந்த உபத்திரவமும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை உருவாக்குகிறது, நன்மைக்கு எதுவாக உருவாக்குகிறது என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது. பாருங்க, உபத்திரம் வந்தோடனே நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்துருதான், பொறுமை வந்துடுது. இது வரைக்கும் நம்ம பொறுமையை இழந்து காணப்படும். சில உபத்திரவத்தின் நிமித்தம் நம்ம என்னதான் கற்றுக்கொள்கிறோம், பொறுமை. அந்த பொறுமை வந்து அது என்னது, பரீட்சை, ஒரு டெஸ்ட் நமக்கு வருது. அந்த பரீட்சை வந்து அடுத்து நமக்கு என்னத்துல கொண்டு போய் விட்டுறது, நம்பிக்கையும் உண்டாக்குறது. அந்த டெஸ்ட்டு உபத்திரம் ஃபஸ்ட்டு, அந்த உபத்திரத்துக்கு நம்ம பொறுமைக்குள்ளே கிளம்பு போகிறோம். அதில் ஒரு டெஸ்ட், அந்த பொறுமைக்கே நமக்கு ஒரு சோதனை வருது. அதில் நமக்கு இன்னும் ஸ்டெடியாக நிற்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குது. ஆனால் தான் சொல்கிறார், உபத்திரவங்களில் நான் என்ன செய்யறேன்,
மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ உபத்திரம் வந்தாலும் நாங்கள் என்ன செய்யறோம்? ஆண்டவர் என்ன செய்யறோம்? மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுறதை பார்க்கிறோம். அப்போ உபத்திர நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். வழி தப்பி அதுக்கு முந்தி நடந்தேன், உபத்திரவத்துக்கு பிறகுதான் நான் என்ன செய்கிறேன்? உங்களுடைய வசனத்தை நான் காத்து நடக்கிறேன்னு சொல்கிறாரு. உபத்திரவங்களில் நீங்கள் தான் என்னை விடுவிக்க முடியும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு, எழுதுகிறத பார்க்குறோம். அதே நேரம் ஏன் இருந்துச்சுன்னா, நீங்கள் உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை நீங்கள் என்ன மாட்டீங்க? அருவருக்க மாட்டீங்க, அற்பமாக எல்லாம் மாட்டீங்க. நான் உபத்திரப்படுகிறவன் கூப்பிடும்போது கேட்டுருங்க. கேட்கறது மட்டுமல்ல, அவனை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, எப்படி நாம் ஜெயம் கொள்ள முடியும் என்கிற சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே என்ன உபத்திரம் வந்தாலும் நான் அதை ஜெயம் கொள்ள முடியுங்கிறாரு. அது மட்டுமல்ல, உபத்திரம் நான் பட்டது நல்லது. எதுக்கு நல்லது? அந்த உபத்திரவத்தை நிமித்தம் என் வாழ்க்கையில் நான் பொறுமை எனக்கு வந்துச்சு. பொறுமை நிமித்தம் ஒரு டெஸ்டிங், ஒரு சோதனை, என்னை டெஸ்ட் பண்ணுற காரியம் கூட வந்துச்சு. எனக்கு அதனால ஒரு நம்பிக்கை பிறந்தது. இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு வந்துட்டு, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வந்துட்டா நம்மளை யாராலும் நம்மளை என்ன செய்ய முடியாது? அசைக்கப்பட முடியாது என்று வேதம் சொல்கிறது. இன்னும் வேதம் சொல்கிற அப்போஸ்தலர் 14:22 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒருவேளை நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, பவுல் சொல்கிறாரு, எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? அங்கே நிறைய பேரை சீஷரான பிறகு அவங்க மனசெல்லாம் அவர் திடப்படுத்துறதுனால தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல விசுவாசத்தில் என்ன செய்யுங்க? ஸ்டெடியாக இருங்க, அதெல்லாம் அலசடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தியை சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்யணும்? பிரவேசிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. அநேக பாடுகள், உபத்திரவங்கள் வேதம் முழுவதும் பாருங்க. ஆண்டவருடைய சீஷர்களை பாருங்க, அவங்க எல்லாரும் ஆண்டவருக்காக என்ன, ஒருவேளை அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம எவ்வளவு லகுவான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மற்ற தேசங்களில், நைஜீரியா போன்ற தேசங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களை இன்றைக்கு எத்தனை பேரை தலையை வெட்டி கொன்று கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எத்தனை தேசங்களில் பயங்கரமாய் கொலை செய்யப்படுகிறார்கள் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக. அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஒருவேளை நம்முடைய பகுதியிலனா நம்ம எவ்வளவு லேசான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்கிறார், அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது கர்த்தர் நிமித்தம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நம்ம என்ன வேண்டியிருக்குது? அவருடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேணாம். நிறைய பேர் தவறாய் போய் போதிப்பாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ரோஜா மலர் படுக்கை இல்லை, நீங்கள் இங்கே வந்துருங்க உங்களுக்கு எல்லாமே மாறிவிடும் என்று அல்ல. மற்ற மனுஷருக்கு வர்ற மாதிரி தான் நமக்கு பிரச்சனைகள் வரும். ஒரே ஒரு காரியம், அவங்க அந்த பிரச்சனையில், உபத்திரவத்தில் அப்படியே விழுந்து போய் விடுவார்கள். அப்படியே அவங்களுடைய மனமெல்லாம் நொறுங்கி போய்விடும். ஆனால் நமக்கு கர்த்தர் நம்மோடு, வேதம் சொல்கிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஏன்னா இந்த பாதையில் நமக்கு முன்பாக கடந்து சென்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு உபத்திரவத்தை நமக்காக சகித்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கல்வாரி சிலுவையில் அவருடைய அகோர கோலங்களை குறித்து அப்படியே சொல்லப்பட்டது. நாம் அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அழகின் ரூபமானவர், 1000-10,000 சிறந்தவர், சாரோனின் ரோஜா, அப்படிப்பட்டவர். முகம் அந்த கேடு அடைந்திருந்தது நம் நிமித்தம். எவ்வளவு அவரை நொறுக்க சித்தமானார் என்று வேதம் சொல்கிறது. பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்காக அந்த உபத்திரவங்களின் வழியாய் அவர் கடந்து சென்றார். அதனால நம்ம உபத்திரவப்படும் போது நம்முடைய பட்சத்துல இருந்து நம்மை காத்து கொள்கிற தேவன் அவர். நமக்கும் பாடுகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை நாம் சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் என்று சொல்லப்படுகிறார். ஒரு நாள் வரப்போகுது, ஆண்டவரோடு இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியான ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு முன் குறித்திருக்கிறார். அதனால் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்பொழுது நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாடுகளின் பாதைகள், உபத்திரவத்தின் பாதைகள் இனி வரப்போகிற ஒரு மேன்மையான மகிமையான வாழ்க்கைக்கு அதை கம்பேர் பண்ணவே முடியாது. அதனால் ஒரு உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்களோ, பாடுகளை இன்னைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களோ, பயப்படாதீங்க. இது எல்லாம் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய சாயலாய் நாம் மாறும்படியாய் நம்மை உருவாக்குகிற ஒரு பாத்திரமாய் இதை கர்த்தர் மாற்றுகிறார். வேதம் சொல்கிறது,
அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இக்காலத்தில் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, உபத்திரம் உண்டு. ஆனால் ஒரே ஒரு காரியம் மறந்து போகாதீர்கள். ஆண்டவர் சொன்னால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் சுகமாக வாழ்வீங்க நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உபத்திரவத்தை பண்ண செஞ்சிடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். நான் உலகத்தை ஜெயித்தபடினாலே என் பிள்ளைகளாகிய நீங்களும் நிச்சயமாய் உலகத்தை ஜெயிப்பீங்க. அதனால தான் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லா. அப்போ உபத்திரவத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? திடனாய் இருக்க வேண்டும். அந்த நேரம் நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. ஐயோ இந்த நிலையில் நான் போயிருக்கிறேன் என்று மனம் கணங்கி இருக்கக்கூடாது. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன், அவனை நோக்கி கூப்பிடும்போது கேட்டு அருளுகிற தேவன், அவனை விடுவிக்கிற தேவனாகிய ஆண்டவரிடத்துல நம்முடைய உபத்திரவத்தை நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் அவர் நம்மை அந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை உண்டாக்குறது. பொறுமையை மட்டுமல்ல, இன்னும் ஆழமான ஒரு நம்பிக்கையை நமக்கு உண்டாக்கி தருகிறது. இன்னும் வேதம் சொல்கிறது, அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள வைக்கிறது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான். அது மட்டுமல்ல, உமது வழி தப்பி நடந்த உபத்திரவம் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக என் வாழ்க்கையில் ஒருவேளை வழி மாறி நடந்து கொண்டேன், திசை மாறி நடந்து கொண்டேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நடந்து கொண்டேன். ஆனால் இப்போதோ உடைய வேதத்தை நான் கற்றுக்கொள்கிறேன், பிரமாணத்தை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ உபத்திரம் எவ்வளவு நல்லது என்று பாருங்க. எல்லாம் இந்த உபத்திரம் எல்லாமே நம்மை கர்த்தரண்டை நெருங்கி கிட்டி சேர்கிற ஒரு பாத்திரமாய் நம்மை வழி நடத்துகிறது. அதற்கு ஏதுமாய் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது ஒரு உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ, இது கர்த்தரண்டை உங்களை வழி நடத்துகிற ஒரு பாத்திரம் என்று அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. வேதம் அழகாய் சொல்கிறது, அநேக உபத்திரவங்களின் வழியாதான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறேன். பாடுகள் உண்டு, ஆனால் இனி வழிபடுகிற போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவையில் அல்ல. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது அநேக பாடுகளை அனுபவித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, உபத்திரவத்தின் நிமித்தம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த வார்த்தையை கொண்டு உங்களை தேற்றுக்கொண்டுங்க. இந்த பாடுகள் இனி எனக்கு கிடைக்க போகிற மகிமைக்கு கொஞ்சம் கூட அதை கம்பேர் பண்ண இது கிட்டவே வர முடியாது. இந்த உபத்திரவம் எங்கே, அந்த மகிமை எங்கே? இது ரெண்டுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு அது உபத்திரவமாக இருக்கலாம், இன்றைக்கு ஒரு பாடுகளாக இருக்கலாம், நாளை தினம் அது உங்களுக்கு ஒரு மகிமையாய் மாறும். நித்தியத்தில் அது ஒரு அதிக மகிமையான ஒரு காரியத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அதனால சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இந்த உபத்திரவத்தின் பாதையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இது நிமித்தம் நீங்க சுத்த பொன்னாக விலக போவது மட்டுமல்ல, இன்னும் கர்த்தரை அதிகமாய் நேசிக்கவும், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுவோம். வழி தப்பி போன உங்க வாழ்க்கை திரும்பவுமாய் கர்த்தரண்டை வழி நடத்தப்படவும் கர்த்தர் இந்த காரியங்களை அனுமதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இது நிமித்தம் அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றார் வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க இல்லாத பொறுமையை நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. இதுவரைக்கும் கர்த்தர் மேல இல்லாத ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக போகிறது. அதற்கு தான் இந்த காரியங்களை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் இந்த உபத்திரவங்களுக்காக நீங்க நன்றி சொல்வீர்களால் இன்மையில் மட்டுமல்ல, மகிமையிலும் மேன்மையும் மகிமையுமான கனமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க கர்த்தர் அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவையில் அல்ல. இன்றைக்கு உபத்திரவமாக இருக்கிறோம், இன்னும் சில நாட்களில ஒரு மகிமையை நீங்க காணப்போகிறீர்கள் அல்லவா? கண்களை மூடுவோமா? நல்ல தகப்பனே, நாங்கள் கேட்ட தெய்வ சத்தியத்திற்காக நன்றி அப்பா. ஒருவேளை உபத்திரவத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அந்த நாட்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு உபத்திரவத்தின் பாதையில கடந்து போல, ஏன் எனக்கு இந்த பாடு, நான் என்ன தீமை செய்தேன், யாருக்கு கெடுதல் செய்தேன், ஆனா என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கிறது என்று சொல்லி புலம்பி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க கேட்குறீங்க அப்பா. வேதம் சொல்கிறது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை நீங்க அற்பமா எண்ணாத தேவன், அவன் கூப்பிடும் போது அவனுக்கு கேட்டவர்களே தேவன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த உபத்திரம் வந்தது நல்லது என்று உன்னுடைய பிள்ளைகள் கண்டு கொள்ளட்டும் அப்பா. அது நிமித்தம் இன்னும் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கவும், உடைய பிரமாணங்களை கை கொள்ளவும், உமக்கேற்ற பாதையில நடத்தவும் இந்த உபத்திரவத்தை நிமித்தம் நான் கற்றுக்கொண்டேன் என்று உடைய பிள்ளைகள் கண்டு கொள்ளட்டும். ஆண்டவரே, வேதம் திட்டமாய் சொல்கிறது, இப்பொழுதுள்ள பாடுகள் இனி எங்களுக்கு என்று ஒரு மகிமையை வைத்திருக்கிறீங்க. இன்றைக்கு அவர்களுக்கு அது ஒரு பாடா இருக்கலாம், இன்னும் சொற்ப நாட்களில அதே அந்த உபத்திரவத்தை நிமித்தம் ஒரு மகிமையை காண போறாங்க. இந்த உலகத்துல மட்டுமல்ல, என்றென்றுமாய் நித்தியத்துல ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறீங்க அல்லவா? அநேக பாடுகளின் நிமித்தம் ஆண்டவரே, அநேக உபத்திரவங்களின் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டியதா இருக்கிறது அல்லவா? அதனால எந்த உபத்திரவத்தை குறித்து உடைய பிள்ளைகள் கலங்கி
பின்வாங்கி போக வேண்டாம் அப்பா. இந்த நாளில் உடைய பிள்ளைகளின் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களை மட்டுமே நம்பி இருக்கட்டும்ப்பா. வேற எங்கேயும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை போய்விடக்கூடாது ஆண்டவரே. தங்களில் ஆண்டவரே இந்த உபத்திரவத்தின் மூலம் அநேக காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உபத்திரவத்தையே நம்பி ஆண்டவரே பார்த்து பார்த்து சோர்ந்து போகாதபடி இதை நிமித்தம் கர்த்தர் என் வாழ்க்கையில எதை உணர்த்த விரும்புகிறார் என்று சொல்லியப்பா தங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே தகப்பனே உங்க வழிக்கு அவங்களை தங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளின் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். எதிர்கால படிப்புக்காக எந்த காரியத்தை வாஞ்சிக்கிறாரோ அதே காரியத்தில் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை படிப்புல தோல்வியுற்று இருப்பார்கள் என்று சொன்னால் சோர்ந்து போகாதபடி திரும்பவும் எழும்பி நிற்கத்தக்கதான பலனை கொடுங்க. முன்னிலைமை காட்டில் இனி வரும் பின்னிலைமை பிள்ளைகளுக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு மீட்டெடுக்கத்தக்கதாய் கர்த்தருடைய அற்புத கரம் வெளிப்படட்டும் அப்பா. அப்படியே செய்து உடைய பிள்ளைகளை நீங்க மகிழ பண்ண போகிறபடி நாளை நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.